ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸிட் பாயிண்ட் இன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு n into n cross m மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. த மேட்ரிக்ஸ் ஃபில்டு வித் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதாவது ஒரு பைனரி மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தவிர வேறு எதுவும் இருக்காது. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது வந்து ஜீரோத் இண்டெக்ஸ் ஜீரோத் காலம், ஜீரோத் ரோ ஜீரோத் காலம் வழியாக நம்ம என்ட்ரு ஆகணும், அதாவது லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனில். எப்பெல்லாம் நமக்கு ஜீரோன்னு இருக்கோ அப்பெல்லாம் நம்ம எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றோமோ அந்த டைரக்ஷன்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ சேம் டைரக்ஷன்ல போகலாம். எல்ஸ் இஃப் யூ என்கவுண்டர் ஒன், யூ ஹாவ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் டு த ரைட் ஆஃப் த கரண்ட் டைரக்ஷன். எப்பெல்லாம் ஒன்னுன்னு அங்கே நமக்கு ஒன்னை நம்ம ஃபேஸ் பண்றோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ரைட் 90 டிகிரி ரைட்டு திரும்ப டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ கரண்டா அந்த ஒன்னையும் என்னவா மாத்திடணும், ஜீரோவா மாத்திட்டு நம்ம பாட்டுக்கு போகணும். எப்ப அந்த மேட்ரிக்ஸை விட்டு நம்ம வெளியே வரோமோ அதோட ரோ அண்ட் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 010 011 000 அப்படின்னு இருக்கா. ஸோ இதுல 000னா நம்ம எது வழியா என்ட்ரு ஆகும். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியா புரியணும் அப்படின்னா, ஸோ முதல்ல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒன்னுன்னு வந்தது என்ன பண்றாங்க, கீழே இருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ கீழே வந்தாங்கன்னா இங்கே ஒரு ஒன், திரும்ப இங்கேயும் ஒரு ஒன் இருக்கிறனால ரைட் சைடில் வருவாங்க. அப்போ ரைட் சைடில் வந்துட்டு திரும்ப இங்கே ஜீரோ இருக்கனால இது வழியாக எக்ஸிட் ஆயிடுவாங்க. கரெக்டா? அப்போ இது எக்ஸிட் ஆகிற பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஜீரோத் காலம் வழியாக தான் நம்ம எக்ஸிட் ஆகும். கடைசியாக இருக்கிற பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை விட தெளிவாக வந்து நான் என்னுடைய ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க. ஸோ நான் ஒயிட் போர்டில் சில எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், எது வழியாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் முதல்ல இங்கே ஜீரோ இது வழியாக வரேன். ஸோ இது வழியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜீரோ இருக்கு, ஒன் இருக்கு. ஸோ ஒன் இருக்குன்னது நான் என்னவாகிறேன்னா, இந்த ஒன்னுங்கிற வேல்யூவை நான் என்னவா மாற்றணும், ஜீரோவா மாற்றிட்டு திரும்ப நான் இங்கேருந்து ரைட்டுன்னா என்னது, இங்கே இப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். 0 திரும்ப ஒன்னுன்னு இருக்கிறனால நான் ஒன்னுங்கிற வேல்யூவை ஜீரோவா மாற்றிட்டு திரும்ப நான் இங்கேருந்து ரைட்டு நான் போனேன்னா இப்படி போவேன். ஸோ இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்னுன்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒன்னுன்னு இருக்குன்னா ஸோ இந்த வேல்யூவை நான் ஜீரோவா மாற்றிட்டு திரும்ப மேல் நோக்கி போறேன். ஸோ அதாவது இங்க இருந்து ரைட் போறேன். திரும்ப இங்க ஒன்னு இருக்கிறனால ஸோ இந்த வேல்யூவை நான் ஜீரோன்னு மாத்திட்டு திரும்ப ரைட் டைரக்ஷன் போறேன், மூவ் பண்றேன். அப்படியே போயிட்டே இருக்கேன். இங்க ஒன்னு இருக்கு. அப்ப இங்க ஒன்னு இருக்கிறனால நான் என்ன பண்ணும், இந்த ஒன்னுங்கிற வேல்யூவை ஜீரோவா மாத்திட்டு திரும்ப அதே டைரக்ஷன்ல அங்க இருந்து ரைட் டைரக்ஷன் நான் மூவ் ஆகுறேன். ஓகே, திரும்ப இங்க ஒன்னு இருக்கு. ஒன்னு இருக்கிறனால இந்த வேல்யூவை நான் ஸோ ஜீரோன்னு மாத்திட்டு திரும்ப இங்க இருந்து நான் இப்படி மூவ் ஆகுறேன். அதுக்கு ரைட் சைட்ல மூவ் ஆகுறேன். திரும்ப இங்க ஒன்னு இருக்கு. ஒன்னு இருந்தா ஸோ அந்த ஒன்னு இருக்கிற வேல்யூ ஜீரோவா மாத்திட்டு நான் என்ன பண்ணணும், திரும்ப இங்க இருந்து ரைட் டைரக்ஷன் போது மேல. ஓகே, இங்க ஒன்னு இருக்கிறதுனால நான் ஒன்னுங்கிற வேல்யூவை ஜீரோவா மாத்திட்டு இங்க இருந்து ரைட் டைரக்ஷன்ல நான் மூவ் பண்ணணும். ஸோ அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தேன்னா கடைசியில இங்க இருந்து வெளியே வந்துடுவேன். அப்ப வெளியே வரதுக்கு முன்னாடி கடைசியா எங்க இருந்தேன், இந்த பாயிண்ட்ல இருந்தேன். ஸோ அப்ப இந்த பாயிண்ட் எத்தனாவது ரோ, செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் இப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் செகண்ட் ரோ ஃபோர்த் காலம்ங்கிறது என்னுடைய ஆன்சர். சரி, ஓகே, இதை எப்படி நம்ம ப்ராப்ளமா கோடிங்கா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஓகே, இருங்க. நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்றது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா? ஸோ நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், ஜீரோத் ரோ ஜீரோத் காலம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல என்னுடைய டைரக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணிட்டே வரேன். ஏன்னா பைனரி மேட்ரிக்ஸ் தானே. ஸோ என்னுடைய டிரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸோ இந்த ஒவ்வொரு வேல்யூவா ஆட் பண்ணிட்டே வரேன். ஜீரோ, அடுத்து திரும்ப இங்கேயும் ஆட் பண்ணா என்னது, அடுத்து இங்க இருந்து வரேன். ஸோ அடுத்து இப்படி வந்திருக்கேன். இப்போ இதோட வேல்யூ என்ன, இப்பவும் ஜீரோ தான். ஓகே, ஸோ ஜீரோவா இருந்தா நான் எப்படி மூவ் பண்ணணும். ஸோ நான் இங்க வந்திருக்கேன். இப்போ முதல்ல நான் இங்க இருந்து என்னுடைய மேட்ரிக்ஸ்ல நான் குதிச்சிருக்கேன்னு வைங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இனிஷியலா என்னுடைய டிரெக்டர் ஜீரோ, நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாக்ஸ்குள்ள குதிச்சிருக்கேன். குதிச்சு இங்க நான் என்ட்ரு ஆயிருக்கேன். ஸோ இங்க என்ட்ரு ஆயிருக்கும் போது இங்க என்னவா இருக்கு, ஜீரோ தான் இருக்கு. அப்ப ஜீரோ தான் இருக்குன்னா என்னுடைய டைரக்ஷன் வந்து ஜீரோன்னு சொல்லுது. ஸோ என்னுடைய டைரக்ஷன் ஜீரோவா இருந்தா நான் எங்க மூவ் பண்ணலாம், திரும்ப வந்த டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் இங்க மூவ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் இங்க மூவ் பண்ணணும். அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப மூவ் பண்ணிட்டே இருக்கோம்னா எது மட்டும் மூவ் ஆனா போதும், இனிஷியலா நான் ஐஜேன்னு 2 பாயிண்ட்ல வந்திருக்கேன். ஐயும் ஜீரோ, இங்க பாருங்க. ஸோ இனிஷியலா என்னுடைய ஐஐ ஜீரோ, ஜேவை ஜீரோ, இங்க நான் இருக்கேன். இது இங்க ஆட் பண்ணனா டிரெக்ஷன் ஜீரோ. அப்ப டிரெக்ஷன் ஜீரோனா நான் எங்க மூவ் பண்ணா போதும், உன்னோட ஜேவை மட்டும் மூவ் பண்ணு. திரும்ப இங்க இருக்கிறதையும் ஆட் பண்ணா என்னது, டிரெக்ஷன் ஜீரோ தான். அப்ப டிரெக்ஷன் ஜீரோனா ஜேவை மட்டும் மூவ் பண்ணணும். அப்ப அதாவது இதுல இருந்து நம்ம தெரியறது என்னன்னா, நம்மளோட டிரெக்ஷன் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா ஜேவை மட்டும் மூவ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் திரும்ப ஜேவை மூவ் பண்ணுவேன்.
ஸோ இங்க இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணா டிரெக்ஷன் இப்போ என்னவாயிரும், என்னுடைய டைரக்ஷன் என்னுடைய டைரக்ஷன் வந்து 0ல இருந்து இப்போ இந்த கரண்ட் வேல்யூவை ஆட் பண்ணும்போது 1ன்னு வந்துடும். ஓகே, டைரக்ஷன் 1ன்னு இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், ஸோ இங்க எனக்கு 1ன்னு இருக்கு, இதை நான் 0வா மாத்திட்டேன். ஸோ 0வா மாத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எப்படி ரைட் சைடு இங்க இருந்து ரைட் சைடுனா ஜே ஃபிக்ஸ்டு, என்னுடைய ஐ தான் என்ன ஆகும், ஒவ்வொரு டைமும் மூவ் ஆகும். கரெக்டா? ஸோ என்னுடைய ஐ இங்க வரும். அப்ப இங்க ஆல்ரெடி இருக்கிற 1 கூட வேல்யூ ஆட் பண்ணும்போது இப்போ 1 தான். அப்ப 1னா எங்க மூவ் பண்ணணும், 1ன்னு இருக்கும்போது ஐ மட்டும்தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய டைரக்ஷன் ஈக்குவல் டு 1னா என்னுடைய ரோவை மட்டும் மூவ் பண்ணுங்க. ஓகேவா? டைரக்ஷன் 1னா ரோவை மூவ் பண்றோம். ஓகே, இப்போ நான் ரோவை மட்டும் மூவ் பண்ணிட்டே வரேன்னு வைங்களேன். ஓகே, இங்கேயே ரோவை மூவ் பண்ணா இங்க இருக்கிற கரண்ட் வேல்யூஸையும் நான் இப்போ எப்படிலாம் வந்திருக்கேன்னா இப்படி வந்திருக்கேன், இந்த வேல்யூஸ்ல வந்திருக்கேன். 1ன்னு வந்தது, இப்போ இப்படி வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப அடுத்த டைரக்ஷன் இங்க ஐ மூவ் ஆகும்போது இங்க திரும்ப கரண்ட் வேல்யூ ஆல்ரெடி என்கிட்ட 1ன்னு இருக்கு. ஸோ 1 கூட இப்போ என்னுடைய டிரெக்ஷன் என்னது, இந்த 1 ஆட் பண்ணும்போது இப்போ என்னுடைய டைரக்ஷன்ங்கிற வேரியபிள் 2 இருக்கும். அப்ப 2 இருக்குன்னா இங்க இருந்து நான் என்ன பண்ணும், இப்படியே லெஃப்ட் வர ஆரம்பிச்சிடணும். ரைட்டு இங்க இருந்து ரைட்டுனா இங்க. அப்ப இங்க இப்படி மூவ் ஆகணும்னா என்ன அர்த்தம், ரோ ஃபிக்ஸ்டு, ஆனா என்னுடைய காலம் மட்டும் திரும்ப இப்படி வரும். கரெக்டா? ஸோ அப்பதான் என்னால இப்படி இருந்து என்னால டிராவல்ஸ் பண்ண முடியும் இங்க வர. அப்போ டிரெக்ஷன் 2னா நம்ம என்ன பண்ணலாம், டிரெக்ஷன் ஈக்குவல் டு 2வா இருந்ததுன்னா ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுங்க, உங்களோட காலமை டிக்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ திரும்ப இந்த காலம்க்கு வரேன். ஸோ இங்க காலம் இங்க ஆல்ரெடி 1 இருக்கா, 1 நம்ம என்னவா மாற்றணும், 0வா மாத்திரணும். ஸோ நான் வந்து 1 0வா மாத்திட்டு இப்படி மூவ் பண்ணிட்டே வரேன். ஸோ நெக்ஸ்ட் ஜேவை மூவ் பண்றேன். ஸோ இங்க மூவ் பண்ணும்போது எனக்கு இங்க 1ன்னு கிடைச்சிருது. நான் வந்து இது வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் இங்க வேல்யூ பண்ண டிரெக்ஷன் வந்து என்னவா இருந்தது, சேம் அதே வேல்யூவா தான் இருந்தது, 2வாவே தான் இருந்தது. இப்ப இங்க இருக்கும்போது எனக்கு என்னன்னா டிரெக்ஷன் 3ன்னு ஆயிடுச்சு. இந்த கரண்ட் வேல்யூ ஆட் பண்ணும்போது டிரெக்ஷன் வந்து இப்ப என்னவாயிடுச்சு, டைரக்ஷன் வந்து 3ன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த கரண்ட் இதை 0வா மாத்திட்டு இப்ப இங்க 1ன்னு ரீச் பண்ணும்போது டிரெக்ஷன் 3ஆ இருக்கும்போது இப்ப நான் என்ன மேல போகணும்னா என்னது, ஜேங்கிறது ஃபிக்ஸ்டு. அப்ப ரோ மட்டும் என்ன ஆகும், சரி என்னுடைய ரோ மட்டும் மேல போகும், இருக்கிற வேல்யூல இருந்து மைனஸ் ஆகி மேல போகும், திரும்ப மேல போகும், திரும்ப மேல போகும். கரெக்டா? என்னுடைய டிரெக்ஷன் 3ன்னு இருக்கும் போதெல்லாம் மேல போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல என்னுடைய டிரெக்ஷன் 3. அப்ப என்ன ஆகுது, ஐ வந்து ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகி மேல போயிருச்சு. இங்கே திரும்ப இந்த வேல்யூ ஆட் பண்ணாலும் டிரெக்ஷன் 3. அப்ப டிரெக்ஷன் 3 அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இஃப் டிரெக்ஷன் ஈக்குவல் டு 3ஆ இருந்ததுன்னா என்னுடைய ஐ வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்து ஐ வந்து டிக்ரிமெண்ட் ஆகி மேல போகுது. இங்கேயும் வந்து என்ன ஆகுது, என்னுடைய டிரெக்ஷன் 3ஆ தான் இருக்கு இந்த கரண்ட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது. திரும்ப அடுத்து என்ன பண்றோம், ஐங்கிற வேல்யூவை மூவ் பண்றோம். ஸோ இங்க போனோம்னா என்னது, இங்க வந்து கரெக்டா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணும்போது டிரெக்ஷன் என்ன ஆயிருது, 4ன்னு ஆயிருது. அப்ப டிரெக்ஷன் 4ன்னு வந்ததுன்னா முதல்ல இந்த 1 0வா மாத்திட்டு திரும்ப நான் என்னதான் பண்றேன், திரும்ப ரைட் டைரக்ஷன்ல போறேன். இப்படி ரைட் டைரக்ஷன்ல போகணும். ரைட் டைரக்ஷன்ல போகணும்னா ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஜேவை எதுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஜே 0னாலும் நான் இன்க்ரிமெண்ட் தான் பண்றேன். அப்ப மொத்தமாவே 4 டைரக்ஷன் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப டிரெக்ஷன் 4னாலும் நான் என்ன பண்ணணும், சேம் ஜே பிளஸ் பிளஸ் தான் பண்ணணும். கரெக்டா? டிரெக்ஷன் 4னாலும் ஜே பிளஸ் பிளஸ் தான் பண்ணணும். ஸோ அப்ப ஜேவை மூவ் பண்றேன். இந்த இடத்துல வரும்போது தான் திரும்ப எனக்கு 1 கிடைக்குது. இங்க வரும்போது தான் எனக்கு 1 கிடைக்குது. அப்படி 1ன்னு கிடைச்சா என்னது, இப்ப 4ங்கும் போது நான் இப்படி மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதாவது ஜே பிளஸ் பிளஸ் பண்ணியிருக்கேன். 0க்கு அதை தான் பண்ணியிருக்கேன், 4க்கு அதை தான் பண்ணியிருக்கேன். நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப இங்க 1 கிடைச்சது, இதை 0 பண்ணிட்டு இப்ப என்னோட டிரெக்ஷனோட வேல்யூ என்னன்னா 5. கரெக்டா? ஆல்ரெடி இந்த கரண்ட் எத்தனை 1 இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம், 1 2 3 4, இங்க 1 5. அப்ப இங்க வந்தது நான் என்ன பண்ணணும், ஜே இங்க இருக்கும், ஐயை தான் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ டிரெக்டர் 5ங்கும் போது டைரக்ஷன் 5ங்கும் போது நான் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்றேன். இந்த இடத்துல வரும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? இந்த இடத்துல வரும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போ இங்க 0 தான், சேம் டைரக்ஷன் 5 தான். இங்க வரும்போது டைரக்ஷன் 6ஆ இருக்கு, 1 கிடைச்சிருச்சு. அப்ப டைரக்ஷன் 6ங்கும் போது நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்களேன். ஸோ முதல்ல டைரக்ஷன் 4ங்கும் போது நான் இப்படிதான் நான் வந்தேன். ஸோ இங்க ஆட் பண்ணும்போது டைரக்ஷன் 5. டைரக்ஷன் 5ங்கும் போது நான் என்ன பண்ணேன், டைரக்ஷன் இங்க பாருங்க 1 2 3 4ங்கும் போது சேம் இப்படிதான் போனேன். திரும்ப இங்க 5ங்கும் போது எப்படி போகணும், கீழே போகணும்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். அப்ப டிரெக்ஷன் 1க்கும் நான் அதே இதை தான் பண்றேன், டிரெக்ஷன் 5க்கும் அந்த டிரெக்ஷன் 5க்கும் ஐயை தான் நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். திரும்ப இங்க 1 கிடைச்சது, அதை 0 ஆக்கிட்டு இப்ப என்னுடைய டிரெக்ஷன் 6. அப்ப 6ங்கும் போது நான் எப்படி போறேன், இப்படி மூவ் ஆகுறேன், ஜேவை டிக்ரிமெண்ட் பண்றேன். கரெக்டா? அப்ப டிரெக்ஷன் 6ம் டிரெக்ஷன் 2க்கும் நான் ஒரே இதை தான் பண்றேன். கரெக்டா? ஸோ ஒரே இதை தான் பண்றேன். இப்ப ஜேவை நான் வந்து இங்க வரேன், இங்க வரும்போது எனக்கு 1 கிடைச்சிருது. அப்போ
ஸோ இங்கே டிரெக்ஷன் 6 தான் இருந்தது, இங்கேயே 6 தான் இருந்தது, இங்கேயே 6 தான் இருக்கும்போது இல்லை இந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது எனக்கு 7 கிடைச்சிருது. ஸோ அப்போ இதை நான் 0வா மாற்றிட்டு 7ன்னு கிடைச்சதும் இப்போ 7ன்னு கிடைச்சா என்ன பண்ணணும், திரும்ப மேலே போகணும். கரெக்டாக மேலே போகணும்னா I மைனஸ் மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே டிரெக்ஷன் 7ங்கும் போது நான் மேலே தான் போகிறேன், I மைனஸ் மைனஸ் பண்ணுறேன். ஸோ I மைனஸ் மைனஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இங்கே போகிறேன், இங்கே வரும்போது டிரெக்ஷன் என்ன ஆயிடுது, 8ன்னு ஆயிடுது. ஸோ அப்போ டிரெக்ஷன் 8ன்னு வந்துடுது. அப்போ இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, இதை 0வா மாற்றிட்டு டிரெக்ஷன் 8ங்கும் போது திரும்ப என்ன பண்ணுறேன், திரும்ப ஜேவை தான் மூவ் பண்ணுறேன். அப்போ 4க்கும் அதே தான் பண்ணுறேன், 8க்கும் திரும்ப என்ன பண்ணுறேன், ஜேவை மூவ் தான் பண்ணுறேன். அப்போ இந்த ஜேவை இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் 0 தான், இங்கேயே எனக்கு டிரெக்ஷன் 8 தான், இங்கேயும் டிரெக்ஷன் 8 தான். அப்போ இங்கேன்னு வரும்போது கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து ஜே வந்து இந்த வேலிட் ரேஞ்சுக்குள்ளே இல்லாமல் அதோட ரேஞ்சை விட்டு வெளியே வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ 1 வரும்போது கடைசியில் ஜேங்கிறது வேலிடாக வெளியே வந்துருச்சு. எந்த இதில், செகண்ட் ரோவில் 4th காலமில் எனக்கு இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்போ இந்த டிரெக்ஷன் ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப பண்ண போகுது. இருக்கிறதுலே 4 டைரக்ஷன் தான். உங்களுக்கு ரைட் சைடில் போயிட்டே இருக்கணும்னா J பிளஸ் பிளஸ், உங்களுக்கு கீழே வரணும், உங்களோட டைரக்ஷன் கீழே வரணும்னா I பிளஸ் பிளஸ், உங்களுக்கு டைரக்ஷன் லெஃப்ட்ல வரணும்னா J மைனஸ் மைனஸ், உங்களுக்கு டைரக்ஷன் மேலே அப்வர்ட்ல போகணும்னா I மைனஸ் மைனஸ். இந்த 4 தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்க போறோம். கரெக்டா? இப்படி இருக்கிறதே இந்த 4 டைரக்ஷன் தான். அப்போ நான் ஆல்ரெடி 0 1 2 3க்கு எழுதியிருக்கேன். 0 வந்தா என்ன பண்ணணும், 1 வந்தா என்ன பண்ணணும், 2 வந்தா என்ன பண்ணணும், 3 வந்தா என்ன பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். அப்ப இந்த 4னா என்னது, 4வும் 0க்கு தான் சமம். அப்ப நான் இதை எப்படி சொல்லலாம், 4 mod 4ன்னு சொல்லலாமா, 4 mod 4 0, அப்ப 0க்கு ஈக்குவல் ஆயிரும். 5 mod 4னா ஈக்குவல் டு 1. ஓகே, 5னா சேம் டிரெக்ஷன் 1னா எப்படி மூவ் பண்ணணுமோ அப்படிதான் மூவ் பண்ணணும். அதே மாதிரி 6 mod 4 அப்படின்னு பண்ணும்போது 2 வரும். கரெக்டா? அப்ப 2ன்னு வரும்போது என்னது, 2க்கு என்ன நம்ம பண்ணுவோமோ அதை தான் பண்ணுவோம். அதே மாதிரி 7 mod 4ன்னு பண்ணும்போது 3க்கு என்ன பண்ணுவோமோ அதை தான் நம்ம பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இது ரொம்பவே சிம்பிளுங்க. ஸோ முதல்ல நம்ம டிரெக்ஷனை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டிரெக்ஷன்ல என்ன எழுதணும் நம்ம, ஸோ முதல்ல ஐஜேன்னு 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இன்ட் I ஈக்குவல் டு 0, ஸோ இன்ட் J ஈக்குவல் டு 0, 2 பாயிண்ட்டை வச்சாச்சு. கண்டிஷன் என்ன, I வந்து முதல்ல ரோ அண்ட் காலம் எடுத்து எழுதணுமா, ஸோ ரோ அண்ட் காலம் வந்து முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ரோ என்னது, ரோங்கிறது n, காலம்ங்கிறது m. ஸோ இவங்களே இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே மேட்ரிக்ஸ்னு நான் நேம் வைக்கிறதுக்கு பதிலாக A அப்படிங்கிற ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ I லெஸ் தென் n இருக்கணும். அதே சமயத்தில் அண்டு I கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கணும். ஏன்னா ரோ மேலேயும் போகுது கீழேயும் போகுது. அதில் எந்த ரேஞ்சில் இருக்கணும், ஸோ லெஸ் தென் n அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ல இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஜேவும் ஸோ லெஸ் தென் m இருக்கணும். அதே சமயத்தில் J கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இதுதாங்க கண்டிஷன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் முதல்ல நமக்கு டிரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வேணுமா, அந்த வேரியபிளை நான் எடுத்துக்கிறேன் இன்ட். ஸோ டிரெக்ஷன் ஈக்குவல் டு இனிஷியலாக 0. ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன், டிரெக்ஷன் ஈக்குவல் டு டிரெக்ஷன் பிளஸ் A ஆஃப் IJ. ஸோ இந்த கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் மட்டும் பத்தாது, நான் அதை mod 4ம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 0 1 2 3ங்கிற ரேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் ரிப்பீட்டடாகவே ஆகிட்டே வரும். ஸோ ஈக்குவல் mod 4 பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இஃப் டிரெக்ஷன் ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன சேஞ்ச் பண்ணணும், J மட்டும்தான் மூவ் ஆகணும். கரெக்டா? ஸோ J பிளஸ் பிளஸ். இப்போ அதே மாதிரி எல்ஸ் இஃப் என்னுடைய டிரெக்ஷன் ஈக்குவல் டு 1ஆ இருந்தா என்ன பண்ணுவோம், ஸோ 0வா இருந்தா போவோம், 1ஆ இருந்தா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அடுத்தது எல்ஸ் இஃப் ஸோ என்னுடைய டிரெக்ஷன் ஈக்குவல் டு 2ஆ இருந்ததுன்னா ஸோ 0னா ரைட் சைடு போவோம், 1னா கீழே வருவோம், 2னா திரும்ப அங்கே 1 2னா திரும்ப என்ன பண்ணுவோம், ஜேவை மைனஸ் மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஜேவை மைனஸ் மைனஸ் பண்ணுறோம். திரும்ப எல்ஸ் இஃப் ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், டிரெக்ஷன் ஈக்குவல் டு 3ஆ இருந்ததுன்னா ஐயை மைனஸ் மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக அந்த டைரக்ஷன் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாயிண்ட்ல ஸோ ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ல இது வெளியே வரும். கரெக்டா? இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியே வரும். ஸோ எங்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, நம்மளோட ரோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரோ எய்தர் 0வை விட கம்மியாக போய் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை இந்த ரோவை விட அதிகமாக வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த காலம் இப்போ வெளியே வந்த மாதிரி ஸோ இருக்கிற கரண்ட் காலமை விட எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கிற காலம் வேல்யூவை விட அதிகமாக வந்து வெளியே வர்றதுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. 0வை விட கம்மியாக போய் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அப்போ எங்க எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்னுடைய ஐஜே எப்படி ஃபெயில் ஆச்சு, இஃப் சப்போஸ் என்னோட ஐ வந்து லெஸ் தென் 0வா போச்சுன்னா ஓகே, 0வை விட கம்மி வேல்யூக்கு போயிருக்கு. ஸோ I ஈக்குவல் டு 0 செட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இஃப் என்னுடைய ஐ வந்து ஈக்குவல் டு n கரெக்டாக ரோல போய் இருக்குன்னா
ஓகே, அப்போ ஐ மைனஸ் மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஐ ஈக்குவல் டு 4, ரோங்கிறது 4 இருக்கலாம், ஆனால் இண்டெக்ஸ் 0 to 4 தான். ரோங்கிறது 5 இருக்கலாம் வேல்யூ, ஆனால் இண்டெக்ஸஸோட ரேஞ்சஸ் பார்க்கும்போது 0 to 4 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ 0 to 4 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னா அது 5th ரோக்கு கரெக்டாக அந்த ரோவோட வேல்யூக்கு போயிடுச்சுன்னா ஓகே 4th ரோலேருந்து வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி ஜேக்கும் அதே தான். ஸோ ஜே லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா ஸோ ஜேவோட வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி இஃப் என்னுடைய ஜே ஈக்குவல் டு எம்மா இருக்குன்னா, என்னு எம்னு 2 கொடுத்துருக்காங்கல்ல, ஆமாம், ஜே ஈக்குவல் டு எம்மா இருக்குன்னா ஜே மைனஸ் மைனஸ். அவ்வளோதாங்க. இப்போ அந்த ரோ அண்ட் காலம் எக்ஸிட் ஆகிற அந்த ரோ அண்ட் காலம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு 2D அரேயில் 1D அரேயில் இந்த ஆன்சரை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் டைரெக்டாக ரிட்டர்ன் நியூ இன்ட், ஸோ நியூ இன்ட் வேல்யூ என்னது ஐ அண்டு ஜே அப்படின்னு போட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது டைரெக்டாக அந்த 2 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டெஸ்ட் கேஸ், ஓகே, கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது எரர் இருக்கா இல்லையான்னு. ஓ, டெஸ்ட் கேஸ் ஃபெயில்டு 923. ஓ, இங்கே வந்து நம்ம என்னவா மாற்ற மறந்துட்டோம், ஒவ்வொரு டைமும் நமக்கு 1 கிடைக்கும் போது அது 0வா மாற்றணும், கரெக்டா? அப்போ 0வா மாற்றவே இல்லை நம்ம. ஸோ இங்கே ஏ ஆஃப் ஐ ஜே ஈக்குவல் டு 0, ஒவ்வொரு டைமும் நம்ம என்னவா மாற்றிடணும், அதை 0 பண்ணிடணும். ஸோ இந்த லைனை நம்ம போடாமல் விட்டுட்டோம். ஸோ இதை போட்டோம்னா கரெக்டாயிரும். ஸோ 0, நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம 0வா மாற்றிடணும். எப்போல்லாம் 1 கிடைக்குதோ ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து அதை 0வா மாற்றிடணும். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா, சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ சப்மிட் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடும். ஐயோ, 0 டெஸ்ட் கேஸா? முதல்லையாவது 1 பார்த்துச்சு. ஒரே நிமிஷம் இருங்க, என்னன்னு பார்க்கலாம். முதல்ல டிரெக்ஷன் எடுக்கிறோம். ஸோ ஐஜேன்னு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஏ ஆஃப் ஐ அண்டு ஏ ஆஃப் ஜே இந்த இடத்துல 0வா போட்டுருணும். நெக்ஸ்ட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓ, முதல்ல 0 பண்ணிட்டு தான், இங்கே பாருங்க. ஸோ முதல்ல 0வா மாற்றிட்டு தான் அடுத்த டைரக்ஷனுக்கே மூவ் ஆகணும். ஸோ அதனால் இங்கே முதல்ல டைரக்ஷன், ஸோ முதல்ல வந்து அதை 0வா மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த டைரக்ஷனுக்கே நம்ம மூவ் ஆகணும். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நம்ம கோடிங் போடுறத விட ஸோ ஒரு எரர் வந்தால் நமக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும் பாருங்க. ஸோ அந்த எரர் நம்மளால் திரும்ப சால்வ் பண்ண முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, முதல்ல 0வா மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த டைரக்ஷன் போகணும். ஸோ இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடும் பாருங்களேன். கரெக்ட். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதாவது இருங்க, உங்களுக்கு நான் சொல்லணும், தெளிவாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு இங்கே 1 அப்படின்னு வந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன், 1 வந்தது நான் பாட்டுக்கு அடுத்த டைரக்ஷன் போயிடுறேன் இந்த இடத்துல. ஸோ 1 வந்ததும் அடுத்த டைரக்ஷன் போயிடுறேன். முதல்ல இந்த இடத்த 0வா மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டைரக்ஷனவே சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை தான் இந்த கோட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல அந்த இடத்த 0வா மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த டைரக்ஷனே போகிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதே சமயத்தில் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக நிறைய அப்ரோச்சஸ் லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண விரும்பினாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனி ஃபீட்பேக் ஆர் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோக்கு நல்ல வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.